ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிப்ஸ் நம்பர் 6. ஆறாவது டிப்ஸ் என்னென்னா, உளுந்த வடை செய்யும்போது உளுந்த வடைக்கு தேவையான அளவு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பல்லாரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்த வடை செய்யும்போது நிறைய பேர் சோடா உப்பு சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அல்லது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பச்சரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு செய்யுங்க. அப்படி செய்யும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. சோடா உப்பு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வடை போடும்போது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வடை போடும்போதும் தண்ணியில் கையை முக்கிக்கோங்க. அப்படி முக்கிக்கும்போது நம்ம கையில் உளுந்த மாவு ஒட்டாது. ஒட்டாமல் வடை போடும்போது நமக்கு நிறைய பேருக்கு உளுந்த வடை போடுறதுக்கே வராது, இல்லைன்னா சேஃப் ஒன்று போல் இருக்காது. இப்படி நீங்கள் போடும்போது நம்ம ஒவ்வொரு உருண்டையும் ஒரே அளவுக்கு எடுத்துகிட்டு முக்கி போடும்போது நீங்கள் எண்ணெயில் விட்டாலே போதும், அதுவே போய் வழுக்கி விழுந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவு சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.